ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சபை போதகராயிருக்கிறதான மூத்த ஊழியர் சீனியர் பாஸ்டர் ரெவரண்ட் ஜான்சன் அவர்களுக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பான பாஸ்டர் அனிஷ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவரும் இந்த பகல் வேளையை ஒருமித்து காண ஆண்டவர் கொடுத்த பெரிய பாக்கியத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நான் உங்கள் மத்தியில் இருப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் உள்ளவராக இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பகல் வேளையிலும் தேவ சமூகத்திலே எல்லாரும் வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள். ஒரு வேத வசனத்தை நமக்கு இன்றைக்கு காலை வேளையிலே சாந்தமாக நமக்கு தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். கொலோசியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நமக்கு வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தைகளை வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஆண்டவரை எங்களோடு பேச நினைச்சுக்கிறேன். ஆண்டவரை என்னோடு பேச நினைச்சுக்கிறேன். இந்த கால வேளையில் இந்த வசன மூலமாய் பரிசுத்தாவே என்னோடு பேசுகிற ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு நீர் ஒரு நாளை கூட்டி தந்திருக்கிறீர். நான் உமக்கு வேண்டி எப்படி வாழ வேண்டும், நீர் என்னுடைய கருத்தில் கொடுத்திருக்கதை நான் வைத்திருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு விசை பரிசோதனை செய்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise God, thank you Lord, hallelujah, ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதீங்க நல்ல தகப்பனே, நல்ல இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இம்மானுவேல் பெந்தகோஸ்து தேவ சபையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த உபவாச கூட்டத்துக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறபடி ஸ்தோத்திரம். நல்ல பாடல் ஆராதனைகளுக்கு தந்தபடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து கொலோசியர் 2ஆம் அதிகாரம் ஆண்டவரே 19ஆம் வசனத்தை வாசித்தோம். அப்பா, அந்த வசனத்தின் மூலமாய் இன்றைக்கு எங்களோடு பேசும். அந்த அத்தனை ஜனத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருநாமம் மகிமைப்படட்டும். அடியானை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். கடந்த நாள் முழுவதும் அவருடைய மகாபெரிய கிருபை நம்மை தாங்கி நடத்தினதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செய்கிறேன். தேவன் நம்மளை அழைத்த நாள் முதல் கொண்டு அவர் நம்மளை கண்ணின் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து வந்தார். நமக்கு ஆயுசு தந்தார், ஆரோக்கியம் தந்தார், சுகம் தந்தார், பலம் தந்தார். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலவேளையிலும் கூட இந்த கூட்டத்துக்கு வாஞ்சியோடு தாகத்தோடு வந்த தேவ பிள்ளைகளை அன்புடன் என்னுடைய சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதல். உலக பிரகாரமான இந்த பண்டிகை நாட்களிலே அநேகவர் அவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சி இன்றைக்கு சாயங்காலத்தோடு முடிந்துவிடும். அவ்வளவுதான். அடுத்து ஒரு மகிழ்ச்சி கொண்டாட வேண்டும் என்றால் இன்னும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும். நமக்கு அப்படி இல்லை. மகிழ்ச்சி எப்போதும் நதி போல ஒழுகிக்கொண்டே இருக்கும். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி ஒழுகிக்கொண்டே இருக்கும் என்பது எந்த சந்தேகமில்லை. அவர் சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் தேவன் நம்மளை ஆதரித்து நம்மளை மகிழ பண்ணுகிற ஒரு கர்த்தர் என்பதை மறந்து போகாதீர்கள். ஸ்தோத்திரம். இங்கே வேதத்திலே நாம் வாசித்தோம், உனக்குள்ள பந்தய பொருளை நீ இழந்து போகாதபடி பார்த்துக்கொள். உனக்கு கொடுத்திருக்கதான அந்த உன்னதமான அனுபவத்தை இழக்கும்படி சத்துருவானவன் உனக்கு விரோதமாய் போராடுவான். தேவன் நமக்கு கொடுத்திருக்கதான ரட்சிப்பும் கிருபையும் வரவும் பல்லவியும் பக்தியும் பரிசுத்தத்தையும் அன்பையும் இழக்க செய்யும்படியாகத்தான் பிசாசு ஒவ்வொரு நாள் நம்மளோடு போராடி கொண்டிருக்கிறான். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்மளை தேவன் அழைத்த உடனே தேவன் நமக்கு அநேக நன்மைகளையும்
ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கிருபையாய் தானமாய் தந்தார். நீங்க ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த அன்பும் அந்த ரட்சிப்பும் அந்த கிருபையும் பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்துக்குள் ஒரு பெரிய சந்தோஷம். ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது எனக்கு சந்தோஷம் உண்டு என்று தாவீது சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்ப நாட்களில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆராதனைக்கு வருவதற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆலயம் என்று சொன்னாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. நாட்பட அது கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து மங்கி போய்விட்டது என்பதில் அதுதான் உண்மையான சத்தியம். இன்னைக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்பதற்கு பல முயற்சிகள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சிறு கூட்டத்துக்கு கூட பல முறை அதற்கு உதாரணம் சொல்லி அவர்களை கெஞ்சி கதறிதான் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டிய காலகட்டம் ஆகிவிட்டது. காலம் கடைசி காலமாகிவிட்டது. இயேசு கிறிஸ்து ஒருவரை சொன்னார், மனுஷகுமாரன் வரும்பொழுது நான் விசுவாசத்தை காண்பேனோ? அப்படி என்றால் அநேகருடைய விசுவாசம் தனிந்து விட்டது, அநேகருடைய அன்பு மறைந்து விட்டது, அநேகருடைய பரிசுத்தம் குறைந்து விட்டது, அநேகருடைய தரிசனம் குறைந்து விட்டது. அல்லது சொல்லுங்க. எப்படியாவது பிசாசுடைய நோக்கம் தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளையும் வரங்களையும் இலக்கம் பண்ணி உங்களை வெறுமையாக்கி பாதாளத்தின் அடிச்சுவட்டில் உங்களை கொண்டு போக முடியுமாய் அவனுடைய உன்னத நோக்கம். ஆனா தேவ சித்தம் அப்படி இல்லை. தேவன் உங்களை அழைத்தவர் உண்மையினவர். அப்படியே அந்த நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படி அடிக்கடி உங்களுக்கு தேவையான நல்ல ஆவிக்குரிய உபதேசங்களை கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாய் கொடுத்து நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது, நீங்கள் தளர்ந்து போகும்போது, நீங்கள் விலகிடப்படும் பொழுது, நீங்கள் பின்மாறும் பொழுது உங்களை தட்டி கொடுத்து, ஆமென் ஸ்தோத்திரம். எலியா ஆமென் சோர்ந்து போய் அந்த குகைக்குள் படுத்திருக்கும் பொழுது தேவ தூதன் வந்து அவனுடைய முதுகை தட்டி எழுப்பி புசி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி தட்டி எழுப்புவது போல ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை தட்டி எழுப்புகிறார். ஒரு ஆராதனை சமயத்திலே தேவன் நம்மை தட்டி எழுப்புகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ இங்கே இருப்பதல்ல, நீ இங்கே படுத்திருப்பதல்ல, நீ விலகிடப்படுவதல்ல. நீ சாதாரண ஒரு வாழ்க்கை கண்டு நீ சோர்ந்து போக வேண்டாம், நீ எடுத்து புறப்பட்டு போக என்று சொல்லி அவனை தட்டி எழுப்பினது போல என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆவியான ஒருவனை தட்டி எழுப்பிக் கொண்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மையான சத்தியம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த குகைக்குள் எலியாவை போய் தேவதூதன் தட்டி எழுப்பவில்லை என்றால் அவன் சோர்ந்து போயிருப்பான். அவனுடைய ஓட்டத்தை நிறைவு செய்திருக்க முடியாது. அவன் அங்கே தளர்ந்து போயிருப்பான். அவனுடைய பயம் என்ன, அவனுடைய சோர்வு என்ன, அவனுடைய கலக்கம் என்ன? இன்றைக்கு பகலவனிலே இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிறதான தேவ ஜனமே, உன்னுடைய பயம், உன்னுடைய தேவை, உன்னுடைய கலக்கம் எல்லாவற்றையும் தேவன் அறிந்து இந்த காலவனிலே வசனம் மூலமாய் உன்னை தட்டி எழுப்ப தேவன் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் தட்டும் பொழுது நீங்கள் சிறகடித்து உயரத்தில் பறக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பப் போகிறார். ஆமென். உன் ஜீவிதத்தில் ஒருமையை கர்த்தர் மறுபடி நிலைநாட்டப் போகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பிசாசுடைய ஒரு நோக்கம் என்பது தேவன் கொடுத்ததை பறித்தெடுத்து விட்டு உங்களை வெறுமையாக்க வேண்டும். அதுதான் பிசாசுடைய நோக்கம். தேவன் நமக்கு கொடுத்தது என்ன? அவன் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிக்கும் பொழுது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஸ்தோத்திரம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்து இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆமென். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாய் என்றால் வரும் தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்ளுவாய்? தேவன் நம்மளை அழைத்த உடனே தேவன் நமக்கு முதல் கொடுத்ததனை கிஃப்ட் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா?
அதுதான் கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாலே ரட்சிக்கப்பட்டேன். அன்னைக்கு பற்ற அந்த ரட்சிப்பு தான். ஆனால் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை குறித்து நமக்கு எந்த விதத்திலும் ஒரு கவலை கிடையாது. அநேகவர் ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். பேரு மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். ரட்சிப்பை குறித்து ஒரு விதத்திலும் கவலை இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதபடி எல்லாவற்றின் ஸ்தோத்திரத்தில் ஜெபத்திலே விண்ணப்பத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவது. அவர் உங்களை விசாரிக்கிறாரபடியாக உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு இங்கே சொல்லுகிறது, ஆனால் இவ்வளவு ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாமல் இருப்பை என்றால் உனக்கு ஒரு கவலை உண்டாயிருக்கணும், உனக்கு ஒரு துக்கம் உண்டாயிருக்கணும். எதை குறித்து, எதற்காக நீ துக்கப்படுகிறாய்? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை விடுப்போம், என்ன செய்வோம் என்று அந்த துக்கம் அல்ல. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் இழந்து விட்டேனா? அந்த ரட்சிப்பு என் கையில இருக்கிறதா? அந்த ரட்சிப்பின் முகாந்திரம் என் வாழ்க்கை கடந்து போகிறதா என்பதை குறித்து நமக்கு ஒரு கவலை உண்டாயிருக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெபிப்பார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் துதிப்பார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆலயத்தில் வருவார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கை அன்பு தடையாது, விசுவாசம் குறையாது, ஆமென், தேவ பக்தியும் தேவ சக்தியிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த ரட்சிப்பின் அனுபவம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாட்கள் செல்ல 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 எல்லாம் இழந்து விட்டது, எல்லாம் போயிருச்சு. ஒரு தண்டனை உண்டு. யாருக்கு? உலக மக்களுக்கு அல்ல, அது வேற தண்டனை. ஒரு பெரிய தண்டனை ரட்சிக்கப்பட்ட விசுவாச குடும்பங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கவலையிட்டு இருப்பை என்றால் வரும் தண்டனைக்கு நீ எப்படி தப்புவித்துக் கொள்ளுவாய்? இல்லை என்றால் யார் உன்னை தப்புவிக்க முடியும்? உன் பலமோ, உன் பணமோ, உன் பொருளோ, உன் சம்பத்தோ, உன்னுடைய இனபந்துகளோ யாரை கொண்டும் உன்னை தப்புவிக்க முடியாது. ஆகையால் அன்பியான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த மகா பெரிய ரட்சிப்பை இழந்து போகாதபடி நீங்கள் அதை காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப இந்த ரட்சிப்போடு தேவன் நமக்கு தரிசனத்தை தந்தார். ரட்சிக்கப்பட்டவன் தேவன் நமக்கு ஒரு தரிசனம் தந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லும் பொழுது, பென்யாமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், அவன் 8ஆம் நாள் விருத்த சேதன பெற்றவன். அப்படியாப்பட்ட மனுஷன் கமாலியன் கால்பாதத்தில் இருந்து வேதத்தை கற்றுக்கொண்டவன், சத்தியத்தை, பிரமாணங்களை, நியாய பிரமாணங்களை சரியான முறையிலே கற்றுக்கொண்டதான வல்லவன். இஸ்ரவேலிலே தேவ ஜனத்தையும் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் பிடித்து அவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தவன். தமஸ்கோஸ் வாசலில் வைத்து அருமரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் கொடுத்தார். அப்படியே 2 கண் பார்வை நஷ்டப்பட்டது. ஆமென். அந்த இடத்திலே அவனுக்கு ஒரு வெற்றியை கற்றுக் கொடுத்தார். அவன் கேட்டான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சுத்தமாய் இருக்கிறேன்? ஆமென். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். நீ என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அநேக பாடுகளை சகிக்க வேண்டும், நீ எனக்காக ஓட வேண்டும், எனக்காக உழைக்க வேண்டும். அந்த மனிதனை ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் கர்த்தர் மாற்றினார். அவனுக்குள்ள ஒரு தரிசனம் வந்தது. பாவத்திலும் சாபத்திலும் அந்தகாரத்திலும் அநியாயத்திலும் அனைவருக்கு உறவாய் செயல்பட்டுக் கொண்டிருந்த உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பிடித்தெடுத்தார். ஹalleluya. உலக இன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை, பாவத்தில் கிடந்த உங்களை, மருத்துவ சாஸ்திரமும் மருத்துவமும் உங்களை தள்ளிவிட்ட ஸ்தானத்தில் அனாதையாய் அடுத்த நிமிஷம் எங்கே போகும் என்று தெரியாத சமயத்தில் உன்னை தேடி வந்த ஒரு வார்த்தை, உன்னை தேடி வந்த ஒரு ஊழியக்காரர்,
உண்டாவதாக. அன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்ட சமயம் தேவன் உன்னில் உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தை நீ இழந்துவிடக் கூடாது. அந்த தரிசனம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது, தேவ ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு போகிற தரிசனம். இன்னைக்கு அநேகர் அந்த தரிசனத்தை இழந்து விட்டார்கள். தேவ சபையை குறித்த தரிசனம், தேவ திட்டத்தை குறித்த தரிசனம், ஆமென், பக்தியை குறித்த தரிசனம் நஷ்டப்பட்டு விட்டது அல்லவா? அப்போஸ்தலர்கள் 26 அதிகாரம் 19 வசனம் படிக்கும் பொழுது 26-19 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அந்த பரம தரிசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஆமென். அகிரிப்பா ராஜாவே, பவுல் சொல்லுகிறார், அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனம் சாட்சி சொல்லுகிறார். ஒரு நாள் சபைக்கு விரோதமாய், தேவ மக்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு இயேசு என்னை கண்டுபிடித்தார். அவர் என்னை ரட்சித்தார். என் பாவத்தை மன்னித்தார். எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். ஆகையால் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அறியவிடமாய் எனக்கு லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் குப்பையாய் எண்ணினேன். ஆகையால் அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை தடை வந்தாலும், ஒரு விசுவாசி தேவ தரிசனத்தை இழந்து விடாதே. ஹல்லேலூயா. புரிகிறது? நாட்களில் அகிரிப்பா ராஜா சாதாரண ஒரு மனிதன் அல்ல. சகல கட்டளைகளையும் புறப்பிடிக்கிறார். அகிரிப்பா ராஜாவே, நீ தெரிந்து கொள்ளும் அந்த பரம தரிசனத்துக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவளுக்குள்ள அந்த தரிசனம் ஓடிக்கொண்டே இருந்தது. என்னை கேட்கிற விசுவாசியே, உங்களுக்குள்ள அந்த தரிசனம் இருக்கணும். என்னைக்கு தேவன் இந்த சபைக்கு, என்னைக்கு தேவன் கொண்டு வரணும், இந்த சபையை குறித்து உனக்கு தரிசனம் உண்டாகி இருக்கணும். இந்த தரிசனம் ஒரு தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். தரிசனங்களை இழந்தவனாய் நீ வெறுமையாய் இருக்கக்கூடாது. அவளுக்கு எத்தனை போராட்டங்கள், பட்டினியோ பசியோ மாலோ துன்பமோ துயரமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறார். என்ன வரட்டும், யார் என்னை நேசிக்கட்டும், யார் நேசிக்காமல் போகட்டும், ஒரு காரியம் எனக்கு தெரியும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எத்தனை பேரை நீங்க சொல்ல முடியும்? எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், என் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அவருடைய தரிசனம் என் தலைமையில இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அவளுடைய கழுத்தை சிரச்சேதம் செய்யும்படியாய் ஒரு அறையிலே கத்தி தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சகோதரி மகன் வந்து சொல்லுகிறார், அங்கிள், உங்கள் தலையை சிரச்சேதம் செய்யும்படியாய் அங்கே ஒரு போர்ச்சகவன் கத்தியை தீட்டிக் கொண்டிருக்கிறார். தீட்டுகிற சத்தம் இவருடைய காதுகளில் தொனிக்கிறது. பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஒரு ஜீவத்தை இழப்பேன். தரிசனமற்ற தேவ பிள்ளையே, தேவ ராஜ்யத்துக்கு நீங்கள் கடந்து வர வேண்டிய அவசியம். தரிசனத்தை இழந்து விடாதே, ரட்சிப்பை இழந்து விடாதே. ஹல்லேலூயா. சாதாரண பேச்சோட கிறிஸ்தவராய் இருக்கக்கூடாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோம் சிலர் மாத்திரம். அந்த சிலரில் நீங்கள் ஒரு ஆளாய் இருக்கணும். அந்த சிலரில் நீங்கள் ஒரு ஆளாய் இருக்கணும். தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது காரியம் கூட பார்க்கலாம். யூதாவின் புஸ்தகம் 3ஆம் வசனம். யூதாவின் புஸ்தகம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. விசுவாசத்துக்கு வேண்டி நீங்கள் தைரியமாய் போராட.
விசுவாசத்துக்கு வேண்டி நிற்கணும். நீங்களும் நானும் விசுவாசி. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் இருந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிறதா? அந்த நாட்கள் இருந்த தரிசனம் இன்றைக்கு இருக்கிறதா? அந்த நாட்களில் பெற்ற ரட்சிப்பு இன்றைக்கு இருக்கிறதா? நீங்கள் உங்களையே பரிசோதனை செய்து பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள் விசுவாசம் உண்டோ இல்லை என்று நீங்களே உங்களை பரிசோதனை செய்யுங்கள். நம்ம மற்றவர்களை பார்க்க வேண்டாம். சோதனை விசுவாசத்துக்கு வேண்டி போராடணும். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எந்த சூழலிலும் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் விசுவாசத்தை விட்டு விலகல. என் பிசினஸ்ல, என் பிள்ளைங்க காரியத்தில், என் தனிப்பட்ட ஜீவிதத்தில், எங்கள் குடும்பத்தில் நடந்த திருமண காரியத்தில், எங்கள் வீட்டில் நடந்த பங்கன்ல விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்துக்காக நின்றேன். எல்லாரும் எதிர்த்தாங்க, எல்லாரும் தடை பண்ணாங்க. என்ன வேணாலும் பரவாயில்ல, விசுவாசத்துக்காக தைரியமா போராடணுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம போராடுகிறோம்? விசுவாசத்துக்காக நிற்கிறோமா? உலகம் போற போக்கிலே நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கடந்து போகிறது. சத்தியம் எங்க போய்விட்டது? 3 யோவான் அதிலே 4வது வசனம் படிக்கும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. என் பிள்ளை சத்தியத்தில் நடக்கிறதை யோவான் சொல்லுகிறார். இந்த கவியை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், நீ சத்தியத்தில் நடக்கிறாய். ஹல்லேலூயா. நீ வருகிற சபையிலே பரதேசியாய் வந்தால் அவனையும் நேசிக்கிறாய், சுதேசியாய் வந்தால் அவனையும் நேசிக்கிறாய். அப்படி என்றால் பழக்கமானவர்களையும் நேசிக்கிறாய், பழக்கமில்லாதவன் ஒருவன் வந்தான் அவனையும் ஒரு போல நேசிக்கிறாய். உன்னை குறிச்சு நான் கேள்விப்பட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா, ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுமா? அவன் மேல இருந்த அந்த ரட்சிப்பு, அவன் மேல இருந்த அந்த விசுவாசம், அவன் மேல இருந்த தரிசனம், ஆத்துமாவை கண்ட போல் அவனுக்குள்ள உள்ள ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. எங்க ஊர்ல ஒசூர்ல பஸ் போயிட்டு சர்ச்சுல பஸ் யாராவது பையனை வச்சுட்டு ரோட்ல நின்னாங்கன்னா போய் நின்று எங்கம்மா போறீங்க? சர்ச்சு. அந்த வண்டிதான், அந்த சர்ச்சு நான் ஏறுங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டு போயிடுவாங்க. அங்க போய் பார்ப்பாங்க, ஐயோ நம்ம நினைச்ச சர்ச்சில் நம்ம நினைச்ச பாஸ்டர் இல்லையே, அவ்வளவுதான் உள்ள வைக்கிறாங்க. தோக்கல் புரியல. அப்படி ஒரு ஆத்மா பாருங்க. நமக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்கிற காலவேளையிலே சோத்திரம். நீ சத்தியத்தில் நடக்கிறாய் என்பதை குறித்து, உன்னை குறித்து உங்கள் ஊழியக்காரர் கேள்விப்படுவோம். 15 வருஷம் அவருக்கு ஆயுசு கூடும். நீங்க எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா சத்தியத்தில் நடக்கிறாங்க, இவ்வளவு அன்பான விசுவாசி
தரிசனம் குறையில, நிச்சயிப்பு குறையில, விசுவாசம் குறையில என்று இதெல்லாம் கேள்வி கேட்கும் போது பாஸ்டுக்கு எத்தனை வருஷம் கூடும்? 15 வருஷம் குறையணும்னா அவருக்கு 15 வருஷம் குறைக்கணும். என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டாம், வர வேண்டாம், சத்தியத்தில் நடக்க வேண்டாம், தரிசனத்தை இழந்துட்டா சொல்லுவாரு, ஐயோ இந்த தம்பி என்னப்பா ஜெபம் பண்ணா, எப்படி ஆராதிச்சா, தேவ சபையில் என்ன மாதிரி இருந்தா. நான் 25 வருஷங்களுக்கு மேல இந்த சபையில வந்து கொண்டிருக்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு மேல வந்துட்டு கூரை போட்ட சர்ச்சில இருந்து வந்துட்டு இருக்கிறேன். எல்லாம் சில சகோதரமாரு அப்படியே இல்லா முடிவாங்க, அவங்களே காணும், எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. துடிப்பாங்க, இங்க இருந்து அப்படியே பைக் அடிச்சு அங்க போவாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல. அவர் ஊழியம் செய்த காலம் தொடங்கி இன்றைக்கு வரையும் இருந்திருந்தால் இது மாதிரி 10 மடங்கு ஜனம் உண்டாயிருக்கும். அநேகவர் தரிசனத்தை இழந்து விட்டார்கள், அநேகவர் ரட்சிப்பை இழந்து விட்டார்கள், அநேகவர் விசுவாசத்தை இழந்து விட்டார்கள். புதிய கர்த்தர் பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள். இந்த விசுவாசத்துக்காக நீங்க போராட வேண்டும். விசுவாச பரிசோதனை நமக்கு வரும், பல சூழ்நிலைகள் கடந்து வரும். நான் லண்டன்ல இருக்கும்போது அங்கே கேள்விப்பட்ட 3500 சர்ச்சஸ் லாக் பண்ணிட்டார்கள், அடைத்து விட்டார்கள். 3500 சர்ச்சுக்கு ஆள் வருவதில்லை, வந்தால் காணிக்கை கொடுப்பதில்லை, கரண்ட் பில் கட்ட காசு இல்லை, பில்டிங் வாடகை கட்ட பணம் இல்லை. இதுதான் அங்குள்ள சூழ்நிலை. ஒவ்வொரு சர்ச்சிலும் 50 பேர், 30 பேர், 20 பேர், அவ்வளவுதான். வருகிறவர்கள் சந்தோஷமாய் ஆராதிக்கிறார்கள். நம்முடைய தேசத்தில் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள். ஒரு சபையிலே 15,000 விசுவாசி இருக்கிறார்கள், 5,000 இருக்கிறார்கள், 2,000 இருக்கிறார்கள். ஆனால் என்ன தெரியுமா சம்பவம்? விசுவாசம் இல்லை, பக்தி இல்லை, பரிசுத்தம் இல்லை, தரிசனம் இல்லை. கூட்டம் கூட்டமாய் போகிற, கூட்டத்தை பார்த்து போகிற ஒரு சில கூட்டங்கள். சத்தியத்துக்காய் நிற்கக்கூடிய சபைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விரலில் எண்ணக்கூடிய சில சபைகள் மாத்திரம்தான். சத்தியத்தை பேசக்கூடிய ஊழியக்காரர்கள் மிக மிக குறைவான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிமாரே, விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை விசுவாசத்தில் இருக்கிறவனுக்கு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, எருசலேம் தெருவிலிருந்து இயேசு கிறிஸ்து கடந்து போகும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டவன் அந்த பிச்சைக்காரன் உயர சத்தத்தில், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டு துடித்தார். கூட போனவர்கள், இயேசுவோடு கூட போனவர்கள் அவன் சத்தத்தை அமர்த்தினார்கள், அமைதியாக இருந்தார்கள். ஆனாலும் கூட எத்தனை தடை வந்த போதிலும் அவன் சத்தத்தை நிறுத்த யாரை கொண்டு முடியவில்லை. அவன் எதிர்ப்பு வர வர தேவனை துடித்தான், எதிர்ப்பு வர வர தேவனை துடித்தான். உங்களுக்கு தடை வர வர ஆண்டவரை துடிக்கும் பொழுது உங்கள் சத்தத்தை கேட்பதற்கு ஒரு தேவன் நிற்க ஆரம்பித்தார். கூட போனவர்கள் சொன்னார்கள், சத்தம் போட அமைதியாரு. போகிறவர் இயேசு. அவன் ஒண்ணு கேட்கல, அவன் சத்தத்தை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் கவனித்தார் ஒருவர், இயேசு. அவர் போய் கொண்டிருக்கும் பொழுதே அப்படி எதிர்ந்தான். அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார்.
நீ ஆண்டவரை துதிக்க துதிக்க உன் சத்தத்தை கேட்க இந்த உலகத்தில் யாருமில்லை என்றாலும் உன் சத்தத்தை கவனிக்க ஒருவர் உண்டு. உன் சத்தத்திற்கு பதில் கொடுக்க உன் விண்ணப்பத்தை கவனிக்க உனக்காய் உங்களோடு பேசுவதற்கு ஒரு தேவன் உண்டு. நீ தனிமையாயிருந்து சத்தம் விடலாம், நீ தனிமையாயிருந்து துதிக்கலாம். உன் துதியின் சத்தம் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். இயேசு ஒருவர் கேட்கிறார். ஆண்டவர் சொன்னார், அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தார்கள். நான் உனக்கு என்ன செய்ய நீ விரும்புகிறாய்? துதிக்கிற பிள்ளையே, செபிக்கிற பிள்ளையே, விசுவாச பிள்ளையே, ஆண்டவர் உனக்கிட்ட கேட்பாரு, இன்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு வேணும்னா கேட்டா தேவை ஒன்றே ஒன்று, என் நிலைமை ஒன்று வாழணும் ஆண்டவரே. மற்றவர்களை நம்பி நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு முன்பாக என்னுடைய கரங்களை நீட்டி என் வாழ்க்கை கடந்து போகுது. என் நிலைமை ஒன்று மாறணும். அர்த்தம் என்ன? பார்வை அடையது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்றைக்கு, ஆண்டவரே என் நிலைமையை ஒன்று மாற்று ஆண்டவரே, என் தரித்திர நிலைமை ஒன்று மாற்று ஆண்டவரே, ஆண்டவரே நான் உமக்காய் ஓடணும் ஆண்டவரே, என்னுடைய ஆத்மீக கண்ணுகள் ஒன்று துறக்கப்படட்டும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், நீ சொல், அதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். எத்தனை பேர் இன்னைக்கு பலர்களை சொல்ல முடியும், ஆண்டவரே என் நிலைமையை மாற்று ஆண்டவரே, என் தரித்திரத்தை மாற்று ஆண்டவரே, என் சூழ்நிலையை மாற்று ஆண்டவரே. சொல்லும் பொழுது கர்த்தர் உனக்கு வேண்டி விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு யோவானும் 9ஆம் சமயத்தில் தேவாலயத்தில் கடந்து போனார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். 40 வயசு பிராயமுள்ளதான தாயின் வயிற்றிலே முடங்களாய் பிறந்தவன். அவனும் பிச்சை எடுக்கிறான். அவருடைய வார்த்தைக்கு வித்தியாசமா இருந்தது. ஏதாவது கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்த்தான். அப்படிதான் சொல்லுது அந்த படிமந்த வசனம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஆமென். ஏதாவது கிடைக்கும் என்று அவனுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இந்த குருடன் வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்று வாங்கணும் இல்ல, நிச்சயத்தோடு என் கண் பார்வை அடைய வேண்டும், ஒரு நிச்சயத்தோடு செபித்தார். ஆலயத்துக்கு வரும்போது ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், போயிட்டு வருவோம் அப்படின்னு வராத. ஒன்னும் கிடைக்காது, உன் நிலைமை மாறாது. ஏதாவது வாங்குவதற்கு வராத. இந்த கூட ஏதாவது ஒண்ணு ஆண்டவர்கிட்ட கேட்கல, என் கண் பார்வை வேண்டும். இனி நான் பிச்சை எடுக்க கூடாது, இனி நான் வழி எடுக்க உட்காரக்கூடாது, இனி நான் யாரிடத்தில் கை நீட்டக்கூடாது, இனி யாரையும் நம்பி நான் வாழக்கூடாது. அன்புடைய நிலைமையை மாற்றுங்க. வருடத்தில் கடைசி நாட்களை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனி யாருக்கு கை நீட்டக்கூடாது, என் நிலைமை தரித்திர நிலைமை மாற வேண்டும். எனக்காக நீர் ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும், நீர் எனக்காக ஒரு அபிஷேகங்களை செய்ய வந்தவரே. ஆண்டவரே எனக்கு இன்னதுதான் தேவை, எனக்கு இன்னதுதான் தேவை என்று சொல்லி நீங்கள் கேட்டால் கர்த்தர் கொடுப்பார். திருமணமாகாத பிள்ளைகள் சொல்லுவார்கள், ஏதாவது ஒரு பையன் வந்தால் போதும், ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா போதும். இல்ல, எனக்கு இப்படித்தான் வேண்டும் ஆண்டவரே. இந்த சமூகத்திலே சொல்லி பாருங்கள். நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே காலேப்பு தன்னுடைய மகளை பார்க்கிறார். மகளுக்கும் தகப்பனுக்கும். காலேப்புடைய மகள் அப்பாவை பார்த்து சொல்லுகிறார், அப்பா. அப்பாவை பார்த்தவுடனே கழுதையில் இருந்து கீழே இறங்கிவிட்டு அப்பாவை பார்த்து சொல்லுகிறார்,
சொல்லுகிறார், அப்பா நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நல்லதுதான், ஆனால் நீர் கொடுத்த ஆசீர்வாதமோ வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், ஒரு நீர்ப்பாய்ச்சலான எனக்கு இடம் தேவை. இருக்குதா அந்த வசனம்? படிங்க. அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவனுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அப்பாட்ட கேட்க பூரண உரிமை உண்டு. அப்பாவை பார்த்து கேட்டப்பா, நீர் எனக்கு கொடுத்த இடம் வறட்சியான இடம், எனக்கு நீர்ப்பாய்ச்சல் வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் வறட்சியான காலத்தில் வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடம் எனக்கு தேவை. என் தரித்திரங்கள் மாறணும். கட்டிக்கு வேண்டி கேட்டீங்கன்னா கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவர். காலைக்கு தன்னுடைய மகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். வாயை திறந்து கேட்டுப்பார். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நீதான் தடை. நீ கேட்டு பார்த்தால் கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். அந்த பிச்சைக்காரனை போல, அந்த முடந்தரை போல ஏதாவது ஒரு கொடுக்கப்பாடு வந்து உட்கார கிடையாது. அவனுடைய நிலைமை என்ன? இவங்க ஏதாவது ஒண்ணு கொடுக்கட்டும், அடுத்த வாரத்தை ஏதாவது ஒண்ணு வாங்கணும். அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு இதுதான் தேவை. நான் உம்முடைய பிள்ளை. அப்பாவுக்கும் உனக்கும் ஒரு உறவு இருந்தால் தைரியமா கேட்க முடியும். எனக்கு இன்னது தேவாண்டவர், எனக்கு இன்ன பிரச்சனை ஆண்டவர், எனக்கு இன்ன வியாதி உண்டு, எனக்கு இன்ன போராட்டம் உண்டு ஆண்டவரே, அப்பா எனக்கு அதை தாங்கப்பா, அப்பா எனக்கு அதை தாங்கப்பா என்று சொன்னார். ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். எத்தனை கேட்க முடியும்? ஆண்டவருக்கு அந்த அளவுக்கு கேட்கிறதா இருந்தால் நீ துதிக்கிற பிள்ளையா மாற வேண்டும். நீ விசுவாசத்தில் இருக்க வேண்டும். ஒரு தரிசனம் வண்டி போகாமல் இருக்க வேண்டும். ஒரு வெற்றிப்பை இழக்காமல் இருக்க வேண்டும். உனக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்ய இன்றைக்கு பகல்களிலே இந்த உபவாச கூட்டத்திலே தேவ ஜனங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்க போகிறார். சில குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். சில பிள்ளைகள் வாழ்க்கையிலே சில தரித்திரங்களை மாற்ற போகிறார். நிலைமையை மாற்றுகிறவர், காலங்களை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், ஒரு வியாதிகளை மாற்றுகிறவர், ஒரு தரித்திரத்தை மாற்றுகிறவர், ஒரு குடும்ப பிரச்சனையை மாற்றுகிறவர். அவர் தமிழகத்தில் வியாதி கொண்டிருக்கிறார். Hallelujah. Thank you, Lord Jesus. Hallelujah. Amen. விசுவாசத்துக்காக நீ போராட வேண்டும். எத்தனை பேர் போராட முடியும்? Hallelujah. முட்டை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ? மீனை கேட்டால் பாலை கொடுப்பாரோ? இல்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்வான். Hallelujah. ஏதாவது ஒண்ணு கொடுங்க, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. இல்ல, ஒரு மாற்றம் சம்பவிக்கட்டும், ஒரு மாறுதல் உண்டாகட்டும், ஒரு விசுவாச ஜெபம் உருவாகட்டும், ஒரு தரிசன ஜெபம் உருவாகட்டும். எழுதி வைத்து ஜெபம் பண்ணிப்பா. இந்த ஆண்டு முடிவதற்கு முன்பாக உன் நிலைமை கர்த்தர் மாற்றப் போகிறார். வாயை திறந்து சொல்லி பாருங்க, ஆண்டவரே என் நிலைமைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும், என் குடும்பத்தில் நிலைமைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கு கிருபை தந்தாங்க. ஆமென். கிருபை இன்னைக்கு இருக்குதா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகுகிறதினால் அநேகம் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் தேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்தை
தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர் கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி, தேவனுடைய கிருபையை நீ இழந்து விடக்கூடாது. ஒருவேளை அழகு இழந்துடலாம், முடி நரைச்சு போயிடலாம், பார்வை மங்கி விடலாம், கலர் மங்கி விடலாம். வயதாக மாற்றங்கள் சம்பவிக்கும். சரீரத்தில் கிருபைக்கு மாற்றம் சம்பவிக்காது. கிருபை வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஒருவரும் கிருபையை இழந்து போகாத. நீ கிருபை இழந்து விட்டால் சொல்லுகிறான், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. கிருபை இல்லைன்னா நிர்மூலமாகியிருப்போம். ஒருவன் உனக்கு கிருபை இழந்துச்சுனா உனக்கு கசப்பு. ஊழியக்காரங்க பேச மாட்டேன், ஏதோ மாறாவது மனுஷன் மாறி வந்து பின்னால உட்கார்ந்துட்டு ஆமென் சொல்லுவதற்கு முன்னால ஓடி போயிருவேன். ஒரு விசுவாசியை பார்த்து பேச மாட்டேன், ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஒரு காரியம் தீர்மானம் எடுக்க மாட்டேன். யாரோட ஒரு ஐக்கியம் இல்லை. எதுக்கே அந்த காரியம்? கிருபை இழந்துட்ட. உனக்கு இருந்த அந்த கிருபை மாறிடுச்சு. கிருபை பெற்றவளே வாழ்க. உனக்குள்ள கிருபை இருந்தால் வாழ்த்துக்கள் வரும். கிருபை பெற்றவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். உங்களுக்குள்ள அந்த கிருபை இருக்கிறதா? ஹல்லேலூயா. சவுலுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். கொடுத்த கிருபை கர்த்தர் எடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு நேரத்தில் சவுல் தீர்க்கதரிசிகள் கூட்டத்தில் அமர்ந்திருந்தார். தீர்க்கதரிசிகளோடு இருந்தால் அவனை பார்த்து அநேகவர் திட்டும் பொழுது அவன் சொல்லுகிறார், நான் காது கேளாதவனை போல அற்றிக்கொண்டேன். யார் திட்டினாலும் பிரச்சனை இல்லை, பார்த்து திட்டினாலும் பிரச்சனை இல்லை, விசுவாசி திட்டினாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கும் ஒரு சின்ன வார்த்தை வந்துட்டால் உன் முக ரூபம் மாறிவிடுகிறது. யாரோடு பேசுவதில்லை, ஆராதனை நிறுத்தி விடுகிறாய், செபிப்பதை நிறுத்தி விடுகிறாய், வேத வசனம் வாசிப்பதை நிறுத்தி விடுகிறாய். கிருபை நஷ்டப்பட்டு விட்டது. சவுலுக்காக சாமுவேல் தூக்கப்படுகிறான். ஆண்டவர் சொன்னார், அவனுக்காக நீ தூக்கப்படாத, நீ அவனுக்காக தூக்கப்படாத. அவனை நான் இந்த ஸ்தானத்தில் ஆக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன். அவன் மேல இருந்த கிருபையை நான் எடுத்துட்டேன். உங்க மேல இருக்கிற கிருபையை ஆண்டவர் எடுத்துட்டான். இந்த பூமியில நான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? கர்த்தர் உங்கள் கையில கொடுத்த கிருபை இருக்குதா? இருக்கா? இழந்துட்டீங்களா? ஹல்லேலூயா. வரும் தண்டனைக்கு எப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும்? வைராக்கியம், கசப்பு, முறுமுறுப்பு, பாவம், சந்தேகம், ரகசிய பாவங்கள் சபைக்கு தெரியாமல், ஊழியருக்கு தெரியாமல், விசுவாசிக்கு தெரியாமல் மறைமுகமாய் மறைத்து வைத்து நாடகம் போல் ஆடுகிற அனுபவங்கள். எந்த ஒரு காரியம் நடந்தாலும் உலகமே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஊழியக்காரருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதுதான் நமக்கு கிருபை. யாருக்கு வேணாலும் தெரியட்டும், எம்எல்ஏவுக்கே தெரியட்டும், ஆனா யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது? ஊழியக்காரர் தெரிஞ்சா நீ நல்லா இருவ. உன்னை கூப்பிட்டு குணப்படுத்துவார், உனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். ஏன்? கிருபை போயிருச்சு. அதனால் உனக்குள்ள கசப்பு வந்து விட்டது, உனக்குள் சந்தோஷம் மாறிவிட்டது.
பிள்ளைகளே, சவுல் தலையில் அபிஷேக தைலம் இருந்ததே, எவ்வளவு சீக்கிரம் மாறிட்டான், எவ்வளவு சீக்கிரம் மாறிட்டான். ஒண்ணுமே கிடையாது. கிருபை இழந்த உடனே புலிகாரியை நோக்கி ஓடுகிறார். இன்னைக்கு காலையில குடுகுடுப்புக்காரன் வந்தாச்சுன்னு சொன்னா கவனமா கேட்கிறேன், எங்க வீட்டுக்கு ஏதாவது சொல்றானா? இன்னைக்கு மாந்திரியங்களையும் சோசியங்களையும் நம்புகிற எத்தனை விசுவாசிகள் உண்டு. ஏன் உன் மேல வச்சு இந்த கிருபை போயிருச்சு. கிருபை பெற்றவனே வாழ்க. உன்னை வாழத்தான் ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இழந்துடாதீங்க. ஒருவேளை இழந்துட்டீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்கப்பா. எனக்கு கொடுத்ததெல்லாம் இழந்துட்டப்பா, நான் வெறுமையா இருக்கிறப்பா, ரட்சிப்பை இழந்துட்டேன், தரிசனத்தை இழந்துட்டேன், விசுவாசத்தை இழந்துட்டேன், கிருபையை இழந்துட்டப்பா. என்னதான் உங்க கையில இருக்குது, என்னதான் வச்சிருக்கிறீங்க? நம்ம ஆண்டவர்கிட்ட கணக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு விசாரிப்பார். நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வரப்போகிறது. தேவனுடைய மகாபெரிய ஒரு கொடிய நாள் வரப்போகிறது. பயங்கர ஒரு நாள் வரப்போகிறது. ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமே ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கமா? ஆமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்கள். எஸ்ஐயா 2:12. எல்லாரும் தாழ்த்தப்படும் பொருட்டு, எல்லாரும் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்சீசின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். 17 வரை நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு பயங்கரமான ஒரு நாள் வரப்போகிறது. எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கும் பொழுது நாள் சமீபமாய் இருக்கிறது, நாள் சமீபமாய் இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது மந்தாரமான நாள், அது மந்தாரமான நாள், அது பிரஜாதிகளுக்கு வரும் காலம், அது பிரஜாதிகளுக்கு வரும் காலம். ஒரு மந்தாரமான நாள், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. நாம் கணக்கு சொல்ல வேண்டிய நாளில் வந்து விட்டோம். யோவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கும் பொழுது ஒரு சங்காரத்தின் நாள் வருகிறது. ஹல்லேலூயா. உபதியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கும் பொழுது ஒரு நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது என்று பார்க்கிறோம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கும் பொழுது அவரவர் தேவ சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய நாள். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கும் பொழுது நியாயம் செய்யும் நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, அவர் உன்னிடத்தில் கணக்கு கேட்கும் பொழுது உன் இருதயம் தாங்குமா? வெளிப்பாடு 6ஆம் அதிகாரம் 17 படிக்க. அவருடைய கோபாக்கினின் மகாநாள் வந்துவிட்டது. அவருடைய கோபாக்கின் மகாநாள் வந்து விட்டது. யார் நிலைநிற்க கூடும் என்றார். யார் நிலைநிற்க கூடும்? அவருடைய கோபாக்கின் மகாநாள் வந்து விட்டது. யார் நிலைநிற்க முடியும்? நம்மளால தாங்க முடியாது. ஆகையால் நீங்கள் மனம் திரும்புங்கள். மறுபடியும் தரிசனத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இழந்து போன ரட்சிப்பை மறுபடியும் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டியது அவசியம். இழந்து போன கிருபையை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளை குறித்து ஆண்டவர் எதை கேள்விப்படுகிறார்? உங்கள் ஊழியக்காரர் எதை கேள்விப்படுகிறார்?
யோவான் காயுவை பார்த்து சொல்லுகிறார், நீ சத்தியத்தில் நடக்கிறாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். தானியேல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தானியேலை குறித்து ராஜா கேள்விப்படுகிறார். தானியேலே, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். உன்னிடத்தில் விசேஷித்த ஆவி, ஞானம், புத்தி, சொப்பனத்தை தெரிவிக்கிறதான கிருபை இருப்பதாக நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். சிலர்கள் அடிமையாய் பிடித்துக் கொண்டு போய் அடிமையாய் இருந்த அந்த தானியேல் நாளுக்கு நாளாய் ஜெபத்திலும் பக்தியிலும் பரிசுத்தத்திலும் தீர்மானத்திலும் தரிசனத்திலும் ஆமென் ஸ்தோத்திரம் பிரதிஷ்டையிலும் தன்னை இழந்து போகாதபடி கடைசி வரை நின்ற அந்த தானியேலை பார்த்து ராஜா கேட்கிறார், உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், உனக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி உண்டு, உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். நீ சொப்பனங்களை தெளிவிக்கிறவனாய் உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அது ஒன்னால கூடும். நல்ல சொல்லுங்க. விசுவாசத்தில் வாழ்கிற கிருபையை நஷ்டப்படாத, ரட்சிப்பை நஷ்டப்படாத உனக்குள்ள ஒரு வெளிச்சம் உதித்துக் கொண்டே இருக்கும். உன்னை குறித்து கேள்விப்பட்டு ராஜா சொல்லுகிறார், நீ இந்த காரியத்தை உன்னால செய்ய முடியும். ஆகையினால் ராஜ்யத்தில் ராஜாவுக்கு 3ஆம் ஸ்தானத்தை நான் உனக்கு தருகிறேன். சொல்லுங்க, அடிமையாக இருந்த உன்னை 3ஆம் ஸ்தானத்தில் தேவன் நிறுத்த வேண்டும் என்றால் உன்னுடைய சாட்சி எப்படியாப்பட்ட சாட்சியாக இருக்க வேண்டும். உன்னை குறித்து இந்த ஜனம் என்ன கேள்விப்படுகிறார்கள், உன்னை குறித்து ஊழியம் எதை கேள்விப்படுகிறது, உன்னை குறித்து பக்கத்து வீட்டுக்காரர் என்ன கேள்விப்படுகிறார்கள், உன்னை குறித்து இந்த சீக்கிரம் ஜனம் என்ன கேள்விப்படுகிறார்கள். ஐயோ, அவன் ஒரு சண்டைக்காரன், ஐயோ அவன் ஒரு கோபக்காரன், ஐயோ அவன் ஒரு கொள்ளக்காரன், அவன் ஒரு குடிகாரன். ஐயோ சர்ச்சுக்கு போறாங்க, அது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அன்பா இருப்பாரு, மற்ற நாள் அப்படி இல்லை. அப்படி ஒன்ன குறிச்சு கேள்விப்படுறாங்களா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வாழ்க்கை தோல்வி, நீ தோல்வி அடையக்கூடாது. நீ சொப்பனத்தில் கூட தோல்வியான சொப்பனம் பார்க்க கூடாது. நல்லவர்கள் சொல்லுங்க, சொப்பனம் கூட தோல்வியான சொப்பனம் பார்க்க கூடாது. தோல்வியான சொப்பனம் பார்த்தா முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் இப்படி ஒரு தோல்வியான சொப்பனத்தை பார்த்தேன், பாம்பு வந்து என்னை கடிக்க வருது, தோல்விதான். முழங்கால் படியிடணும். ராஜா சொப்பனம் பார்த்தால், பார்வோன் ராஜா சொப்பனம் பார்த்தால், 2 பேர் பார்த்த சொப்பனம் தோல்விதான். உடனே அதற்கு வேண்டி பணத்தை செலவழித்து சாஸ்திரிகளை கொண்டு வந்து யாரை கொண்டு சொல்ல முடியவில்லை, ஜெபிக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்தார். யோசேப்பை கொண்டு வந்தார். நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், நீ சொப்பனங்களை தெரிவிக்கிறவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பார்வோன் ராஜா யோசேப்பை பார்த்து கேட்கிறார், நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். யோசேப்பு நினைச்சிருப்பாரு, ஓ நான் ஜெயில கிடக்கத ராஜா கேள்விப்பட்டார் என்று. உண்மைதான். அடிமையா வித்தவன, 20 காசுக்கு விற்றவன், சொந்த சகோதரமார் தண்ணி இல்லாத குழிக்குள்ள தூக்கி எறியப்பட்டவன் தான். போத்திபார் வீட்டிலே அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டவன், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவன், 1 அல்ல 2 அல்ல 13 ஆண்டுகளாய் இருட்டு வாழ்க்கையை வாழ்ந்தவன். என்ன வேணாலும் செய்யலாம். ராஜா யோசேப்பை பார்த்து கேட்கிறார், உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், உனக்குள்ள ஒரு தேவ கிருபை இருக்கிறது, உனக்குள்ள ஒரு தேவ வெளிப்பாடு இருக்கிறது, அதை நீ வெளிப்படுத்த உன்னால முடியும். ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்பு அதை சொன்னார். ராஜ்யத்தில் 2ஆம் ஸ்தானத்தை கொடுத்தார். யோசேப்புக்கு 2ஆம் ஸ்தானம், தானியேலுக்கு 3ஆம் ஸ்தானம். உங்களையும் என்னையும் விசுவாசிகள் நாளுக்கு நாளாய் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உயர்ந்த ஸ்தானத்தில் போய்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாச வீரராய் வாழ வேண்டும். கிருபை வர வேண்டும். பலத்தின் மேல் பலம் வர வேண்டும். மகிமை பெற வேண்டியது அவசியம். ஒருவரும் ஒன்றை எடுத்துக் கொள்ளாதபடி, வஞ்சிக்காதபடி நீ எச்சரிக்கையாய் இருங்கள். ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்ந்து போகலாம். வெந்ததை தின்னு விதி வந்த செத்து போகலாம். எல்லாரும் போற வழியில்
பாதையில தான் நம்மளும் போகிறோம். அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அவன் வாழ்க்கை இங்கே முடிந்துவிடும். நம்முடைய வாழ்க்கை இங்கே முடித்தாலும் அடுத்து நமக்கு ஒரு பயணம் உண்டு. அடுத்து நமக்கு நித்திய லட்சத்திற்கு நாம் கடந்து போகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். கிருபையை இழந்து விடாதீர்கள். இப்ப எத்தனை காரியம் சொல்லுங்க பாப்போம். 1, ரட்சிப்பை இழக்கக்கூடாது. 2, தரிசனத்தை இழக்கக்கூடாது. 3, விசுவாசத்தை இழக்கக்கூடாது. 4, கிருபை. இந்த 4 உங்க கையில் இருக்குதா? நீங்கள் உண்மையை ஒத்துக்கொண்டீர்கள். அதே போல ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என் நிலைமையை மாற்றுங்க ஆண்டவரே. இனி ஒரு 2 கதை கூட சொல்லி நான் படிக்கிற சோத்திரம். எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனம். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாதபடி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல. சிலவங்க சபை கூடி வருதலை பற்றி ஒரு பயம் இல்லை. ஏமா சபைக்கு வரல? டைம் இல்லை பாஸ்டர். ஏமா ஏன் பிரதர் வரல? உறவு வந்துட்டாங்க, சுமை இல்லை, சாக்கு போக்கு. சபை கூடி வருதலை விட்டு விடுவது போல் சிலரை போல் நீங்கள் ஆகாதீர்கள். இந்த சபை தான் தேவ ராஜ்யத்துக்கு வழிகாட்டுகிற வழிமுறை. எந்த சூழ்நிலையிலும் ஆராதனை நஷ்டப்படக்கூடாது. எந்த உறவு வரட்டும். நான் பெங்களூர்ல ஊழியம் செய்யும் போது எனக்கு ஒரு போன் வந்தது. சனிக்கிழமை வந்தது. உங்களுடைய தகப்பனார் இறந்து விட்டார், உடனடியாக புறப்பட்டு வாங்கள். நீங்கள் வந்ததற்கு பாடுதான் எல்லா இறுதி சடங்கும் செய்ய வேண்டும். நாங்கள் ராத்திரி பெங்களூர்ல இருந்து கேரளாவுக்கு புறப்பட்டு போய்க்கிறோம். காலையிலே 8:30 மணிக்கு கேரளாவில் போய் சேர்ந்து விட்டோம். போன் வந்து கொண்டே இருக்கிறது. சீக்கிரமாக சீக்கிரமாக. நேற்றைக்கு 10 மணிக்கு இறந்து விட்டார்கள். நாங்கள் குடும்பமாக அங்கே ஆராதனை நடக்கிற ஒரு இடத்தை தேடி கண்டுபிடித்தோம். நான் தான் பிரசங்கம் பண்ணினேன். வீட்டில் எங்க அப்பா செத்து கிடக்கிறாரு. நான் போய் பார்க்கல. 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணினேன். கடைசியில நான் தாழ்த்த சொன்னேன், இந்த ஆராதனை முடித்து விட்டு என் தகப்பனாருடைய அடக்கத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. ஆராதனை முடித்து விட்டுதான் நான் தகப்பனாருடைய அடக்கத்துக்கு அங்கே இருந்து வேற ஒரு வண்டி பிடித்து சரியாக 2 மணிக்கு போனேன். அங்கே போகும்போது எல்லாம் சொன்னாங்க, அவர் மாத்திரம் ஆராதனை விட்டுட்டு வர மாட்டார். உங்களை குறித்து இந்த ஊழியக்காரன் கேள்விப்படணும். ஆராதனை முடக்கி எங்கேயும் போக மாட்டார்கள். அது திருமணமாகட்டும், கர்மமாகட்டும், பால் காய்ச்சலாகட்டும், சாவே வரட்டும், சில சபை கூடுதலை விட்டு விடுவது போல். சிலவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாட்டிக்கு இழுக்கிற மாதிரி இருந்தது, அதான் நாங்க நேரத்திலே போயிட்டோம். விசுவாசி ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்ட சமயத்திலிருந்து 1982 ரட்சிக்கப்பட்டேன். என் அனுபவத்தில் 3 ஆராதனை மிஸ் ஆகாது. 3 ஆராதனை. ஒன்று, நான் பீகார் போயிட்டு அங்கே ஊழியம் செய்துவிட்டு 20 நாள் ஊழியம் செய்துவிட்டு திரும்ப வரும் பொழுது ட்ரெயின்ல அகப்பட்டு விட்டேன். ட்ரெயின் ஞாயிற்றுக்கிழமை ஆகிவிட்டது. 2வது, நான் பைக் ஓட்டும் போது கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி என்னுடைய கை உடைந்தது. நாராயண ஹாஸ்பிட்டல்ல பெரிய ஒரு கெட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட். அப்படித்து நான் மருத்துவரை பார்த்து சொன்னேன், நான் ஆராதனை கொண்டவர்கள் சொன்னார்கள், இங்க ஒரு சாப்பல் உண்டு, நீங்கள் அங்கே போய் உட்காருங்க, அனுமதி கொடுத்தார்கள். அங்கே போய் உட்காருங்க. இப்படி வேற ஏதோ ஒரு காரியம் மாத்திருந்தார். 3 ஆராதனை தான்
என் வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு நஷ்டப்பட்டது. நல்ல ஒரு நிலை சொல்லுங்க. சகோதர சகோதரிமாரே, இந்த வருடத்தில் ஒழுங்கா ஒரு ஆராதனை மிஸ் பண்ணாம வந்தேன் அப்படின்னு சொல்லுங்க. கையை தூக்குவோம். கர்த்தர் மன்னிப்பாங்க, கர்த்தர் மன்னிப்பாங்க. சிலர் சபை கூடி வருவதை விட்டு விடுவதில்லை. சின்ன ஒரு சாக்கு உங்களுக்கு சோமல்ல பார்க்க போனேன். நீங்க நேரம் சபைக்கு வாங்க, பாஸ்டரை சொல்லுங்க, விசுவாசிலாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை முடிச்சிட்டு போங்க. ஒரு பூர்ண சுகத்தை நீங்கள் காண முடியும். முடிந்த அளவுக்கு இனி உள்ள நாட்களில் இப்படி ஒரு சம்பவம் நமக்கு வரக்கூடாது. சுத்த வேதாகமத்துள்ளதை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. சிலவங்க திருவிருந்த ஆராதனைக்கு மாத்திரம் வருவது, எங்க சுத்தராலும் திருவிருந்துக்கு வந்துருவாங்க. அது ஒரு சாஸ்திரம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை பயமில்லாமல் வேலைக்கு போவார்கள், பயமில்லாமல் பிசினஸுக்கு போவார்கள், பயமில்லாமல் டிராவல் தொடங்குவார்கள். சனிக்கிழமை டிராவல வைக்க கூடாது. சாயங்கால நேரத்தில் ஆராதனைக்கணும். ஏற்பட்ட அதுதான் தரிசனம், அதுதான் தரிசனம். எங்க போனாலும் சரி, நாளைக்கு எங்க சபையில போய் விழுந்துடணும். சொல்லுங்க. அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாகட்டும். வரக்கூடிய புதிய ஆண்டிலே அப்படியாப்பட்ட ஒரு தரிசனம் நமக்குள்ளே வரட்டும். அதைத்தான் சொன்னேன். இந்த தரிசனத்தை இழந்துட்டீங்கன்னா எல்லாம் அப்படி ஆயிடும். ஒரு ஆள் நஷ்டப்பட்டா கூட உங்களுக்கு அது ஒரு வேதனையாவே இருக்காது, ஒரு பிரச்சனையாவே இருக்காது. நீங்க ஏதாவது விலகினோம்னா வரமாட்டேங்கிறீங்க, யாராவது செத்துட்டா போயிடுறீங்க, எங்கேயாவது போயிடுறீங்க. இப்படி ஊழியக்காரர் வார வாரம் இப்படி போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுங்க. அவருக்கு விலகினம் இல்லையா? அவருக்கு குடும்பம் இல்லையா? அவருக்கு வேதனை இல்லையா? அவருக்கு சரீரம் இல்லையா? அவருக்கு பிரச்சனை இல்லையா? எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை இரவும் பகலும் உட்கார்ந்து தியானித்து உங்களுக்கு மரணங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரம் கொடுக்கணும் என்று உங்களுக்காக உழைக்கிற ஊழியக்காரரை நீங்கள் கவனித்தல். நாங்க நிக்கிற நிப்பல தெரியும். யாராவது வரல, எந்த வில்லேஜ்ல இருந்து வரல, எந்த சகோதரர் வரல, எந்த ஒரு சின்ன பொண்ணு வரலன்னு அப்படியே தெரியும். சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள். இது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே என்ன வந்தது? மகிழ்ச்சி வந்தது. உங்களுக்கு மகிழ்ச்சி வந்தா? ஐயோ பாஸ்டர் இந்த நாள்லயும் கூட கூட்டத்தை வச்சிட்டாருப்பா, இன்னைக்கு தான் துணியெல்லாம் துவைக்கலாம், இன்னைக்கு தான் உரமுறையெல்லாம் வந்து, இன்னைக்கு தான் கோழி அடிச்சு ஏதாவது சாப்பிடலாம், இன்னைக்கு கூட்டத்தை வச்சிட்டாரு. வரலன்னா ஞாயிற்றுக்கிழமை வாங்க 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 வாங்கடிக்கா போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்தீங்களா? விசுவாசத்தோட நீங்க போலாம். அந்த சமுத்திரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எனக்காக பேசுவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னோட கர்த்தர் பேசுறதுங்க. அந்த ஒரு சந்தோஷத்துல வந்தா போகும்போது கர்த்தர் உங்களை நிறைவாக இருக்கிறார். சரி, ஏதோ போயிட்டு வருவோம், ஏதாவது கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்னு வந்தா ஒண்ணுமே கிடைக்காது. அந்த குருடரை போல கர்த்தாவே என் வாழ்க்கை நிலைமை மாறட்டும். அப்ப சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. அதுவும் நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. ஆமென். அடுத்த ஒரு காரியம், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்கள். 1 தெசலோனிக்கர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு எதற்கு அழைத்தார்? பரிசுத்தத்துக்கு வேண்டி அழைத்தார். ஹalleluya. ஹalleluya. நமக்கு கொடுத்த அழைப்பே பரிசுத்தம். நான் பரிசுத்தராய நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் தேவனை தரிசிக்க முடியாது. நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது நம்முடைய பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பாவத்தை அல்ல
அல்லேலூயா. ஆண்டவர் அதற்குத்தான் நம்மை அழைத்தார். 60 நாட்களில் ரட்சிக்கப்பட்ட சமயம், ஞானஸ்தானம் எடுத்த சமயம் என்ன பரிசுத்தம், எவ்வளவு உண்மை. வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது, பொய் வராது. யாருக்கு உள்ளாமாய் பேச மாட்டோம், யாரையும் கடனடிக்க மாட்டோம், யாரையும் துக்கப்படுத்த மாட்டோம், யாரையும் வேதனைப்படுத்த மாட்டோம். பக்தி. பஸ்ல டிக்கெட் வாங்க போகும்போது 2 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டா மனசு துடிக்கும். ஐயா 2 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டேன். இன்னைக்கு 7 பேர் போயிட்டு 3 பேருக்கு டிக்கெட் வாங்கல, மறந்துட்டான்னு கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதானே. என் நிலைமை கர்த்தர் அறிந்திருக்கிறார். 3 டிக்கெட் அவர் வாங்காம விட்டுட்டார். அப்படி போட்டுமா? ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் மற்றவருடைய பணத்தை அபகரிக்க மனமில்லை. ஊழியத்துக்கு ஒன்று கொடுக்கல, மனம் அடிக்கும். இன்னைக்கு இருந்துட்டு கூட கொடுக்க முடியலையே, மனம் வரலையே. உனக்குள்ள பரிசுத்தம் நஷ்டப்பட்டது. பரிசுத்தம் இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். தேவனை தரிசிக்க முடியாது அவரோட நீங்கள் பேச முடியும். அவருக்கு நமக்கு எந்த உறவு இல்லாமல் ஆகிவிட்டது. இன்னைக்கு இந்த உலகத்தில் பாவம் பெருகிவிட்டது. எத்தனை ரகசிய பாவங்கள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், எத்தனை ரகசிய பாவங்கள். ஆகியவர்கள் ஒரு வாழ்க்கையில் நன்மை வரவில்லை. எனவே 5:25 சொல்லுகிறது, உன் பாவங்களை உனக்கு நன்மை வரவிட்டாமல் உனக்கு அது தடை பண்ணுகிறது. உனக்கு வர வேண்டிய நன்மையை தடை பண்ணுவது சபை அல்ல. உனக்கு வர வேண்டிய நன்மையை தடை பண்ணுவது இந்த விசுவாசிகள் அல்ல. உன் பாவங்களை உனக்கு நன்மை வரவிடாமல் தடை பண்ணுகிறது. உன் பாவம் தான் தேவனுடைய சமூகத்தில் உன் ஜெபத்தை கேட்காமல் தடை பண்ணுகிறது. ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. உன்னை ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. உன் பாவம். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். உங்க போன் எல்லாம் சும்மா அப்படியே பப்ளிக்கே கிடக்கணும், அப்படியே உங்க வீட்டுல அப்படியே இருக்கணும். உங்க போன் எல்லாம் உங்க அப்பா அம்மா சகோதரனை எடுத்து பார்க்கணும். எப்போ நீ போன் வந்தோட தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டே ஓட்ட பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். உங்க போன் அப்படியே டேபிள்ல இருக்கணும். போன் வந்தா உங்க வைஃபை எடுக்க சொல்லணும். நான் காலமுறை கூட எங்க வைஃப் சொன்னேன், கேரளாவில இருந்து ஒரு பாஸ்ட் போன் பண்ணுவாரு. போன் வந்தா எடுத்து பேச முடியும். சும்மா டேபிள் அப்படியே போட்டு நம்ம குளிக்க போனா கூட லாக் போட்டு போறோம். சோத்திரம். பரிசுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. கல்யாணம் முடிப்பதற்கு முன்பதாக உங்களுடைய போன் எல்லாம் எப்படி இருந்தது? ஆமென். சோத்திரம். வாழ்க்கையிலே பாவம் மறைத்து வைத்திருக்கிற பாவத்தை கர்த்தர் மன்னிக்கும். தாவீது சொல்லுகிறார், என் பாவங்கள் என் அக்கிரமங்கள் மிஞ்சிவிட்டது, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை ஈசப்பினால் கழுவும், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்திலே அழுகிறார், கதறுகிறார். பாவங்களை மன்னி ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று உணர்கிறேன். ஸ்தோத்திரம். எத்தனை நாளுமா ஆராதனைக்கு வரும்போது முதல் டைம் முழங்கால் படிக்கிட்டு பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். தன் பாவங்களை வளர்க்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். என்னை தவிர நீதிமான் யாரும் இல்லை. தேவ சமூகத்தை பாவத்தை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, என் பாவங்களை மன்னி ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் பூங்காவனத்தில் பாவம் செய்தார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை கடைசி வரை. கேயாசி, எஸ்ஸாவுடைய வேலைக்கார கேயாசி கொள்ளை பொருளிலே பங்கிட்டு வந்தான், குஷ்டரோகியானான். நான் செய்தது தவறு என்று தன் பாவத்தை அறிக்கை செய்யவில்லை, கடைசி வரை மன்னிப்பு கேட்கவில்லை. இயேசுவோடு கூட இருந்த யூதாசு 30 காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆண்டவரே, நான் செய்தது துரோகம் என்று சொல்லி அவன் மன்னிப்பு கேட்கவில்லை, பாவத்தை அறிக்கை செய்யவில்லை.
அந்த 3 பேர் நிலைமை பாருங்கள். ஆனா தாவீது சொல்லுகிறார், நான் பாவம் செய்த ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க, உங்க பரிசுத்தாவை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க, என்னை இயேசுவினால் கழுவுங்க ஆண்டவரே, எப்பொழுது எனக்கு முன்பாக என் பாவம் இருக்கிற ஆண்டவரே. ஓ, அந்த தாவீதை கர்த்தர் சுத்திகரித்தார், என் இருதயத்துக்கு ஏற்றவராய் நான் கண்டேன் என்றார். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை பாவத்தை அறிக்கை செய்ய முடியும்? பாவத்தோடு விளையாண்டு கொண்டு இருக்கிறாயா? பாவம் செய்து கொண்டு திரும்ப வருகிறாயா? பாவம் செய்து கொண்டு நாமே கட்டுரை பத்திலே எல்லாரும் கூட்டத்திலே ஒன்று போல உட்கார்ந்தா ஆராதனை கையடித்துக் கொண்டு இருக்கிறாயா? ஒரு அல்லடிய போட்டதுனால ஒண்ணு இல்லப்பா. உன்னை நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள். உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. தேவன் நம்மளை அசுத்தத்திற்கு வேண்டி அல்ல அழைத்தது, பரிசுத்தத்திற்காக அழைத்தார். இது பரிசுத்த சபை. அவனை தொழுது கொள்ளுங்கள், பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறார். யெசையா என்ற தேவ மனுஷன் உசியா ராஜா மரித்த உடனே தேவாலயத்திற்கு கடந்து போன உடனே முதல் தேவாலயத்திற்கு கடந்து போன அவன் கண்ட சம்பவம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லுவதை கண்ட உடனே தன் பாவத்தை அறிக்கை செய்தார். இந்த புல்பிட்டிலே இருந்து ஒரு தீ புறப்பட்டு போய் அவன் நாவை தொட்டது. அப்பொழுது சொன்னான், ஐயோ, நான் ஒரு பாவி, நான் அசுத்த உதவுள்ள மனிதனாக இருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த தேவாலயத்தில் ஒப்பு கொடுத்து வேலைக்காய் புறப்பட்டு போன ஒரு ஏசா இன்றைக்கு மகளே, எத்தனை வார்த்தை இந்த புல்பிட்டிலிருந்து கடந்து வந்து கொண்டு உன் பாவத்தை அறிக்கை செய்யாதபடி மறுபடியும் பாவத்தை பச்சை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருக்கிற ஜனமே, உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், உன் ஜீவிதத்தில் மறுபடி அந்த நல்ல காலம் வர வேண்டும் என்றால், ஆண்டவர் சமூகத்தில் மறுபடி பரிசுத்தத்தை நடக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. இது ஒரு காரியம். எரேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும்போது எரேமியா 9:1. ஆமென். Thank you Lord Jesus. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாய் இருந்தால் நலமாய் இருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி ஆமென். ஒரு ஆத்தும பாரம், நமக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் இருக்கிறதா? அனிஷிங்க ஜபல் லீட் பண்ணுனா சபையிலே அநேகவர் இந்த வெளிச்சத்துக்குள் கடந்து வர வேண்டும். உங்களுடைய ஊழியக்காரை குறித்து எனக்கு தெரியும். அன்றைக்கு அவர் ஒரு சில்வர் பிளஸ் சின்ன ஒரு வண்டி, நானும் அவர் அந்த வண்டியிலே எத்தனையோ வில்லேஜுகளுக்கு போயிருக்கிறோம். இடவெளியில் அந்த வண்டி நின்றுவிடும். இன்றைக்கெல்லாம் நீங்கள் இங்கே இவ்வளவு சுகமாக அருமையாக மேன்மையாக வந்து இருப்பதற்கு இந்த தேவதாசருடைய கால்பாதங்கள் இந்த வில்லேஜ் ஃபுல்லா நடக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? ஒரு ஆத்தும பாரம், ஒரு ஆத்துமாவுக்கு வேண்டி ஓடி 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 உழைத்தது. எப்போதும் மேய்ப்பனல்ல குட்டி போடுவது, ஆடுகள் குட்டி போட வேண்டும். ஆடுகளாய் இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆத்தும பாரம் உண்டாகி இருக்கணும். இந்த வருடத்துக்குள் ஒரு ஆளையாவது ஒரு குடும்பத்தையாவது நான் சுவிசேஷம் சொல்லி தேவ சமூகத்தில் கொண்டு வருவேன் என்று சொல்லி ஒரு ஆத்தும பாரம் இன்னைக்கு பகல்களிலே கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வைப்பார்களாக. ஹல்லேலூயா. பார்க்க மாத்திரம் போது, எப்படியோ நான் மாத்திரம் போல இல்ல, ஒரு ஆளுக்காவது சுவிசேஷம் சொல்லுங்கள். என்னுடைய பக்தன் சொல்றான், என் தலை கண்ணீர் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். எத்தனை பேர் குலைந்து போனவர்கள் என் குமாரத்திகள், எத்தனை பேர் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் என் கூட படித்தவர்கள், என்னோடு பிசினஸ் பண்ணுகிறவர்கள், என்னோடு வேலைக்கு வருகிறவர்கள், என்னோடு பஸ்ல சஞ்சரிக்கிறவர்கள், என் உறவினர்கள், உங்கள் புருஷன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், ரட்சிக்கப்படாதவர்கள் ஆயிரம் ஆயிரங்கள் உண்டு. ஒரு நாளாவது சுவிசேஷம் அறிவித்தீர்களா? ஒரு நாளாவது ஆத்தும பாரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா? உறவினருக்கு
கூட தெரியாத நீங்கள் ரட்சிக்கப்பட்டது. உங்கள் சொந்தங்களுக்கு கூட தெரியாது ரட்சிக்கப்பட்டது. யாருக்கும் தெரியாதபடி கிறிஸ்தவ வாழ்க்கை ரகசியம் அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுயமான வாழ்க்கை. ஆத்தும பாருடா. 2025 முடிய போகிறது. முடிவுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒரு ஆத்துமாவையாவது இந்த வருட கடைசி நேரத்தில் நான் கொண்டு வருவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? கையை வைத்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. ஒன்னு போதும், ஒரு ஆத்துமா போதும். ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் பண்ணி கொண்டு வருவேன். அந்த ஊழியக்காரர் வந்து சொன்னாரு, ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்து. பாஸ்டர், நான் அன்னையிலிருந்து ஜெபம் பண்ண பாஸ்டர், ஒரு குடும்பத்தை கர்த்தர் எனக்கு தந்தார், ஒரு ஆத்துமாவை தந்தார், ஒரு பிள்ளை எனக்கு தந்தார், ஒரு சகோதரை தந்தார். என் கூட காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு சுவிசேஷம் சொன்னேன், ரட்சிக்கப்பட்டார் பாஸ்டர். பாஸ்டர், அவங்களை ஞானஸ்தானப்படுத்தணும். பரலோகமே சந்தோஷப்படும். ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். உங்கள் முகாந்திர தேவ ராஜ்யம் சந்தோஷப்பட வேண்டும். நீ ஒரு ஆத்துமாவை நீ ஆதாயப்படுத்த வேண்டும். அதற்கு வேண்டி சில நிமிஷங்கள் செலவழிக்க வேண்டும். அதற்கு வேண்டி சில மணிக்கூறுகள் செலவழிக்க வேண்டும். அதற்கு வேண்டி சில பணங்களை செலவழிக்க வேண்டியது. நீங்கள் அதற்கு தயாரெடுத்து இன்னையிலிருந்து தொடர்ந்து ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சில ஆத்துமாக்களை கொடுப்பார். தேவ சமூகத்தில் வெறுங்கையோடு போகக்கூடாது. 2026 ஆண்டு இரவு கூட்ட கர்த்தர் வருகைக்கு தாமதமாயிருக்க வேண்டாம். இந்த ஆலயம் நிரம்பி வழிந்து நீங்கள் கொண்டு வருகிற புதிய ஆத்துமாக்கள் உங்கள் பக்கத்தில் உட்கார வைக்கணும். நீங்கள் எழுந்து சாட்சி சொல்லணும், இந்த ஆத்துமாவை கர்த்தர் எனக்கு தந்தார். இன்று முதல் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். சகோதரமா, நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ராஜா தானியேலை பார்த்து சொன்னார், ஒன்னாலே இது கூடும், ஒன்னாலே இது முடியும். சகோதரம், சொல்லுங்க, உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களால முடியும் சிஸ்டர். சொல்லுங்க பாப்பா, சகோதர, உங்களால முடியும் சொல்லுங்களேன். உங்களால முடியும். வேற ஒரு காரியம் இல்லை. ஒரே ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் முடியுமா முடியாதா? நல்ல சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர்ஸ், முடியும். நீங்க வராமல் இருக்கிறார். கர்த்தர் ஒரு மாபெரும் எழுப்புதலை கட்டளையிட்டார். ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். நேரம் ஆகிவிட்டது. இரண்டு வசனம் மாத்திரம். யோவான் 12:25. யோவான் 12:25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ நித்திய ஜீவனை காத்துக் கொள்ளுகிறான். நித்திய ஜீவனை நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் ஓடுவது அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்காக. அந்த இடத்தை நாம் பிடிக்கணுங்க. நித்திய ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 1:24 அப்போஸ்தலர்கள் 1:24. எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன அந்த ஊழியம் போதுமா? யூதாசுடைய அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து விட்டான். சொல்லுங்க, நீங்க இருக்கிற இடத்தை இழந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களை மேன்மையாய் ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். உங்களை மேன்மையாய் அற்புதமா வைத்திருக்கிறார். ஆண்டவர் யூதாச பக்கத்துல வச்சிருந்தாரு. ஆனா அந்த இடத்தை அவன் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். உலக பொருளாசையினால், பணாசையினால் இழந்துடாதீங்கம்மா. உங்க ஸ்தானத்தை இழந்துடாதீங்க. நீங்க சேலம் தொடங்கி பொம்மடி தொடங்கி இந்த ஊரு அரூர் கரூர் எல்லா ஊரை சுத்தி வந்தாலும் இங்க கிடைக்கிற ஆகார இந்த சத்தியம் உனக்கு கிடைக்காது. இந்த ஸ்தானத்தை இழந்து விடாதே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் உன் நிலைமையை மாற்றி இருக்கிறார். இந்த ஸ்தானத்தை இழந்து விடாதே. இந்த சபையை இழந்து விடாதே. இந்த கிருபை இழந்து விடாதே.
Hallelujah. Praise the Lord. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் இழந்து விட்டார்கள். அவன் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்திலே இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவன் யோவான் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை. ஓ, ஏதான் ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் சொல்றது, பிதாவாகிய தெய்வம் என்னுடைய கரத்தில் கொடுத்ததை ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை. நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு, விசுவாசம், கிருபை, தரிசனம், அன்பு, பரிசுத்தம், ஆத்மபால் ஒன்றையும் இழக்கல பாஸ்டர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுகிறார், எனக்கு தந்ததை ஒன்றையும் நான் இழக்கவில்லை. யோவான் 18:9 கூட படிங்க. நீ எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை. ஒரு காரியம் கூட நான் இழந்து போகவில்லை. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நன்றாய் செய்து முடித்தார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்து முடித்தார். சிலுவையில் கடைசி நேரத்தில் கடைசி ஜீவன் இருக்கும்போது எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒன்றையும் நான் இழக்கவில்லை. நகோமியா 3 பேரை இழந்தார். புருஷனையும் 2 பிள்ளைகளையும் இழந்தார். சவுல் தன் கிருபையை இழந்தார். யூதாசு தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தார். கேயாசி தன்னுடைய இடத்தை இழந்தார். அல்லேலூயா. ஆனால் இழந்து போன ரூத்து இழந்ததை மறுபடியும் பெற்றுக் கொண்டார். அவள் இழந்து போன வாழ்க்கையை மறுபடியும் ரூத்து பெற்றுக் கொண்டார். சரித்திரத்தை படைப்பாள் என்பதை நான் பார்க்கிறேன். ஆகினால்தான் அருமையான கர்த்தருடைய லூக்கா 19:10 சொல்றார், இழந்து போனதை ரட்சிக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் பகல் வழியில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, கிருபை இழந்துட்டப்பா, ரட்சிப்பை இழந்துட்டப்பா, பரிசுத்தத்தை இழந்துட்டேன், என் பக்தி இழந்துட்டேன், என் ஜெப வாழ்க்கை இழந்துட்டேன், என் விசுவாசத்தை இழந்துட்டேன், ஆண்டவரே நான் இன்னைக்கு வெறுமையாய் இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படியே முழங்கால் படி எடுக்க பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்திலே ஆமே நம்மளை சமர்ப்பிக்கலாம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். ஆமே, ஆண்டவரே நான் இழந்துட்டப்பா, ஒரு விஷயம் ஆண்டவர் என் மேல வச்ச அந்த கிருபை, அந்த பிரசன்னத்தை இழந்துட்டேன், தயவாய் எனக்கு மறுபடியும் தாங்கப்பா, எனக்கு மறுபடியும் தாங்கப்பா. ஓலமிட்டு அழுது தேவனை நமக்கு மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஓ ரிவனா ரகதுல்ல சந்தரா ஜெகடக ரகதுல்ல ரிவனா ரகதுல்ல. யாரு கண்ணை திறந்து அங்கும் இங்கும் வெளியே போகாதீங்க. இந்த சமயத்துல வேற எந்த வேலையும் பார்க்காதீங்க. ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுக்கிற சமயம், உன்னை ரட்சிக்கிற சமயம், உனக்கு இழந்ததை மறுபடியும் கொடுக்க வேண்டிய சமயம். ஓ ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு தாவீதை போல சொல்லுங்க, ஆண்டவரே, பாவியா என் மேல் கிருபையா இறங்கு ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிக்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிக்க ஆண்டவரே என்று சொல்லி நன்றி தந்த இருதயத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இழந்து போனதை மறுபடியும் எனக்கு தருவீராக. எங்கள் தரிசனம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்பு எங்களுக்கு தேவை ஆண்டவரே, எங்கள் ஜெபம் எங்களுக்கு தேவை. எல்லாரும் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. எல்லாரும் அழுது ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்க வல்லவல்லவர். ஒரு கண்ணீரை காண்கிற கர்த்தர், உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற கர்த்தர். ஆமென். நீ அமைதியா இருக்காது, ஒரு வாயை விரிவாய் சொல்ல, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்னைக்கு பகல் வரைங்க உன்னை மறுபடியும் கிருபையால் நிரப்பிக்க போகிறான். வல்லமையால் உன்னை நிறைக்க போகிறான். வல்லமையால் உன்னை நிறைக்க போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என் மனமே
இயேசுவே என் தெய்வமே என்மே மனமிரங்கும் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே உம்மை பாடுதலித்தே பின்வாங்கி போனே உம்மை பாடுதலித்தே பின்வாங்கி போனே உம் வல்லமை இழந்தேனா என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே தெய்வமே இயேசுவே என் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என் அன்பு தேவனே இந்த கூட்டம் உனக்காக வைக்கப்பட்டுள்ளது உன்னோடு கத்தை பேசியிருக்கிறார் ஆண்டவர் என்னோடு பேசினார் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைகளை இழந்துட்டேன் தரிசனத்தை இழந்துட்டேன் ரட்சிப்பை இழந்துட்டேன் என் விசுவாசி எனக்குள்ள இல்லை நான் வெறுமையாத்தான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையை உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றால் உன்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க உன் ஸ்தானத்தை இழந்துட்டியா உன் உரிமை இழந்துட்டியா இன்னைக்கு அங்க விட்டு சொல்லுங்க அந்த குருடன் நெஞ்சினது போல சொல்லுங்க ஆண்டவரே என் நிலைமை ஒண்ணு மாறட்டுப்பா என் வாழ்க்கை ஒண்ணு மாறட்டும் ஆண்டவரே நான் மற்றவங்களை நம்பிதான் வாழ்றேன் மற்றவங்க தான் என் வாழ்க்கையை கையை நீட்டி நீட்டி வாழ்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா இன்னைக்கு என் வாழ்க்கையை மாற்று எனக்காக ஊழியர்கள் எங்களுக்காக ஜோபன்கள் சொல்லும்போது இங்க மேல இருக்கிற ஊழியர்கள் நாங்கள் 3 பேரும் உங்களுக்காக எங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம் என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் விரும்புகிறேன் என் பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன் இழந்து போனது எனக்கு மறுபடியும் வேணும் ஆண்டவரே இந்த சொல்றவங்க மாத்திரம் எழுந்திருங்க பாப்போம் அப்படியாப்பட்ட உணர்வுள்ளவங்க மாத்திரம் எழுந்திருங்க உங்களுக்காக இப்பொழுது உங்க ஊழியக்காரே ஜெபிக்க போகிறார் நீங்க கண்ணை மாத்திரம் மூடிட்டு உங்க கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட சொல்லுங்க இயேசுவே என் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே கண்ணீரோடு நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன்
கர்த்தருடைய வார்த்தைகளை முழுவதாக நம்மை தாழ்த்தி கர்த்தர் நம்ம ஒருவரோடு கர்த்தர் இடைப்பட்டார் ஒரு முறை ரட்சிப்பை இழந்தேன், பரிசுத்தத்தை இழந்தேன், தீர்மானங்களை இழந்தேன், தரிசனத்தை இழந்தேன், எல்லாம் இழந்துதான் இருக்கிறேன். மீண்டும் எனக்கு அதை திருப்பி தாரும், மீண்டும் அதை திருப்பி தாரும். அதை காத்து கூட எனக்கு திருப்பி தாரும், காத்து கூட எனக்கு திருப்பி தாரும். எல்லாரும் கேட்போம், எல்லாரும் கேட்போம், இழந்ததை திருப்பி தாரும். காத்து கூட கிருபை தாரும். வெற்றிப்பை, பரிசுத்தத்தை, கிருபையை, தரிசனத்தை, தீர்மானங்களை, வைராக்கியத்தை, நரகத்தை திருப்பி தாரும். அப்பா உமக்களை தாண்டனை அறிவு செய்ய சிறுவையாக கட்டளை வழிபடுத்த திருப்பி தாரும். எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் எல்லா செல்லும் எல்லாரும் ஒப்பு கொடுக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்கு விசேஷத்தை உபவாச கூடுகிற நாளில் பிரசனத்திலே கடந்து வருது. இந்த நாட்கள் ஆராதிக்க மகிமைப்படுத்த உதவி செய்யும். கடைசியாக பேசின வார்த்தைகளுக்காக நமக்கு ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அலட்சியமாக யானதான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதபடி அந்த மாயான உலகத்துள்ள காரியங்களை நம்பி கர்த்தர்களுக்கு தந்த கிருபைகள், வல்லமைகள், அபிஷேகங்கள், ரட்சிப்புகள், தீர்மானங்கள், தரிசனங்கள் எல்லாவற்றையும் இழந்து கர்த்தாவை நமக்கு முன்பதாக கற்று ஒரு நிலை வாழ்ந்ததற்காதபடி நாளில் மீண்டுமா இதை புதுப்பித்துக் கொண்டு தேவனுக்காய் வாழ, தேவனுக்காய் செயல்பட, தேவனுக்காய் வைராக்கியமாய் செயல்படுவதற்குரிய கர்த்தர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். அப்பா அவர்கள் தேவனுடைய அளவற்ற வல்லமை வெளிப்படுவதாக, அவரை கர்த்தர் நிரப்புவீராக. தேவன் அளவற்ற வல்லமை, அளவற்ற அபிஷேகம் தேவன் தங்கள் ஜனத்திற்கு கட்டளையிடுகிறார். தீர்மானத்தோடு கடந்து, தீர்மானத்தோடு வாழ, அவருடைய வருகை காயத்தோடு வாழ்க்கை வாழ கிருபை செய்யும். வருகை நாட்கள் மிகவும் சமீபம் அல்லவா? அதற்காக ஒவ்வொரு ஆயத்தப்படுத்துகிறார். வார்த்தை பேசின நம்முடைய தாசனத்தில் பலப்படுத்தும். அவருடைய குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதியும். அவரை கொண்டு தேவன் செய்கிற ஊழியர்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா நிலைகளையும் கத்தர் மகிமைப்படுவீராக. வல்லமையுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தாசனுக்கு ஒரு மகத்துவமான காரியங்கள் செய்யும் என்று கத்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்களுடைய உள்ளங்களில் பதிந்திருக்கட்டும். அப்பா உடனதை கத்தாவே அதனுடைய மாற்றங்கள் தங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு வெளிப்பட, கத்தருக்கு செயல்பட, ஆத்தும ஆதாயம் பண்ண, தேசத்துக்கு திறப்பு நிற்க, கண்ணீரோடு மன்றாடும்படியா அநேகரை கிறிஸ்துவனை வழிநடத்தத்தக்கதா ஜனத்துக்கு கிருபைகளை கட்டளையிடுகிறார். இந்த ஜனத்தை கத்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். பெரிய காரியங்கள் செய்யும். வராதவர்களின் படத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகரமை மேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.